முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச, அது மட்டுமில்லாமல் கேர்னல் முகமது அன்சார் மற்றும் முன்னாள் புலனாய்வு அதிகாரி பிரேமானந்த உதலகம்மா ஆகிய மூவருக்கும் உடனடியாக பயணத்தடையை விதித்திருக்கின்றது கோட்டை நீதவான் நீதிமன்றம். ஏற்கனவே கோடபாய ராஜபக்ச அவர்கள் லலித் குகன் வழக்கு தொடர்பாக நிகழ்நிலையில் வாக்குமூலம் வழங்கலாம் அல்லது சாட்சியம் வழங்கலாம் என்கின்ற ஒரு விடயமும் பேசப்பட்டிருந்தது. ஆகவே கொஞ்சம் இந்த சட்ட ரீதியாக ராஜபக்ச குழாமினர் மேலே தொடர்ந்தும் விசாரணைகளும் அல்லது அது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இந்த நிலைப்பாடுகளை வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த அரசாங்கம் இந்த ராஜபக்ச குழாமினர் மேலே அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தால் இது தொடர்பான விடயங்களில் இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயங்களில் கோடபாய ராஜபக்ச அவர்கள் எப்படி தொடர்புபடுகின்றார் என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு தாக்குதலாக இடம்பெற்றிருக்கலாமா, ஒரு மகா சதியாக இந்த விடயம் இடம்பெற்றிருக்கலாமா என்கின்ற விடயம் பெரிய அளவிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிர்த்தனார் தாக்குதல் நடந்த உடனே 48 மணி நேரத்துக்குள்ள தன்னுடைய ஜனாதிபதி தேர்தல் வேட்புமனு தொடர்பான விடயத்தை கோடபாய ராஜபக்ச அவர்கள் கூறுகின்றார். ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே இந்த விடயம் இவர்களால் தீர்மானிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு நடக்கப்பட்ட ஒரு விடயமா என்பது தொடர்பான விசாரணைகள் அண்மையில் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன என்ற தகவல்கள் வந்திருந்தன. ஆகவே இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது உயிர்த்தனார் தாக்குதலில் இந்த 270 பேர் கொல்லப்பட்டதை தொடுத்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு படுகொலையாக இது நடந்தேறிய பிறகு இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமான தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருந்தன. குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக, அதாவது 48 மணி நேரத்துக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்ச பிறகு, இந்த விடயம் நடந்து 48 மணி நேரத்துக்கு பிறகு இந்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு அமோக வெற்றி பெறுகின்றார் கோடபாய ராஜபக்ச அவர்கள். அவர்கள் முன்வைச்ச ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் முன்வைச்ச விடயம் தேசிய பாதுகாப்பு. தேசிய பாதுகாப்பு என்கின்ற ஒற்றை வார்த்தையை ஒரு மிகப்பெரிய அளவிலான கோஷமாக முன்வைத்து அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள்.